தொடர் போராட்டங்கள் பலவற்றை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைத்திருப்பாங்க. இது போல எந்த ஒரு தலைமையும் இல்லாமல் இளைஞர்களும் மாணவர்களும் நள்ளிரவிலும் போராட்டம் நடத்துவது இதுவே முதல் முறையாக தெரிகிறது. இது பற்றி சொல்லுங்க. மிக முக்கியமான விஷயம் பிரவீன், நீங்க குறிப்பிட்டது. இதற்கு முன்னால் தமிழக வரலாற்றில் நாம் நிறைய போராட்டங்களை பார்த்திருக்கிறோம். அது எல்லாமே ஒரு அரசியல் கட்சிகள் முன்னெடுத்த போராட்டங்களாக இருக்கும். முதல் முறையாக அரசியல் கட்சிகளுடைய எந்த பங்களிப்பும் இல்லாம இளைஞர் சமுதாயம் ஒரு பெரிய அளவில் தமிழகம் முழுக்க திரண்டிருப்பது ஒரு மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்க முடியாது. எல்லோரும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்க வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னால் தமிழகத்துல எந்த ஊடகமும் இது தொடர்பான ஜல்லிக்கட்டு தொடர்பான விஷயங்களை கையில் எடுப்பதற்கு முன்னால் நம்முடைய தந்தி தொலைக்காட்சி தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் போல, கேம்பெயின் போல நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கையும் அதனுடைய அடுத்தடுத்த பின்னணிகளையும் அது எந்த மாதிரி நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் மத்திய அரசு நிலைப்பாடையும் அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் தமிழக அரசு மற்றும் எதிர்க்கட்சிகள் நிலைப்பாடு என பல்வேறு விஷயங்களை, மாணவர்களுடைய போராட்டம், இளைஞர்களுடைய எழுச்சி, அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள், அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த விஷயங்களை ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கடுமையான போராட்டத்தை நீண்ட நெடுங்காலம் நடத்தி கொண்டிருக்கூடிய திரு ராஜேஷ் மற்றும் திரு ராஜசேகரன் உட்பட பலர் அறிவார்கள். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சாலை அமைப்பினர் உட்பட பலர் அறிவார்கள். இந்த விஷயங்களை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு ஆதரவாக தந்தி தொலைக்காட்சி எவ்வளவு விஷயங்களை முன்னெடுத்துட்டே வருது, தொடர்ந்து நேரலையில பல சமயங்களை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். கடந்த 12ஆம் தேதி வியாழக்கிழமை முழுமையாக ஒரு நாள் முழுக்க ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே அர்ப்பணித்து, வேறு எந்த செய்தியிலுமே போடாம முழுக்க ஜல்லிக்கட்டுக்காக அர்ப்பணித்து ஒரு நாள் முழுக்க நம்ம ஜல்லிக்கட்டு தொடர்பான செய்திகளை போட்டோம். கடந்த 11ஆம் தேதி முதல் இன்று வரை தொடர்ந்து விவாதங்கள்ல ஜல்லிக்கட்டு மட்டுமே மைய பொருளாக கொண்டிருக்கு. இந்த மாதிரி மக்களுடைய எழுச்சியை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிற தந்தி தொலைக்காட்சி மிக மறுக்க முடியாது. இதுல இன்னைக்கு நம்ம எழுந்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, மெரினால மட்டுமல்ல, அலங்காநல்லூர்ல மட்டுமல்ல, புதுச்சேரியிலும் கூட, நெல்லையிலும் கூட, இப்படி தமிழர்கள் வாழக்கூடிய பல்வேறு பகுதிகளில் முழுமையான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல ஒரு 3 நாட்களுக்கு முன்னால தை 1ஆம் தேதி பாலமேடுல போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது மிக குறைவான அளவிலேயே கூட்டம் இருந்தது. மறுநாள் அவனியாபுரத்துல இந்த கூட்டம் அதிகரித்தது. அதற்கு மறுநாள் அலங்காநல்லூர்ல அந்த கூட்டம் பெரும் திரளாக திரண்டது. அங்கு கூடிய கூட்டம் இரவிலும் கலையாமல் முழுக்க அப்படியே இரவிலும் அங்கே தங்கியது. மக்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் பெரும் திரளாக திரண்டு வந்தார்கள். அவர்களை தடுப்பதே ஒரு பெரிய சிரமமான காரியமாக காவல்துறைக்கு மாறிவிட்டது. பல இடங்கள்ல தடுப்பு போட்டு வெளியூர்காரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல உள்ளூர்காரங்களை மிஞ்சி வெளியூர்காரர்கள் அதிகமாக வந்திருக்க, இன்னமும் கூட அதே அலங்காநல்லூர்ல விடிய இரவு நேரத்திலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எந்த தலைமையும், எந்த அரசியல் கட்சியும், எந்த பின்னணியும், எந்த கொடியும், எந்த கட்சியும் இல்லாமல் முழுக்க திரண்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்களுக்கு ஆதரவாக டிசம்பர் 31ஆம் தேதி எந்த சென்னையில நள்ளிரவுல ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக எழுச்சியாக இந்த இளைஞர் பட்டாளம் திரண்டதோ அதை விட மிகப்பெரிய உற்சாகத்தோடு எழுச்சியோடு அதே மெரினா கடற்கரையில இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ஒரு முக்கியமான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய லட்சியத்துக்காக இங்கே திரண்டிருப்பதை பார்க்கிறோம். அவர் இளைஞர் பட்டாளம் என்பது வெறுமனே ஒரு பொழுதுபோக்கை மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும், சினிமா போன்ற விஷயங்களை தான் முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை போக்கும் வகையில மிக முக்கியமான ஒரு மாநில பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதை மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது அரசியல் கட்சிகளுக்கான ஒரு பாடமாக கூட பார்க்க வேண்டியிருக்குது. இந்த இளைஞர்கள் அரசியல் கட்சிகளுக்கான அஜெண்டாவை செட் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. வழக்கமாக ஒரு போராட்டம் என்றால் அது அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கும், அதை அந்த கட்சி தொண்டர்கள், இளைஞர்கள் மற்றவர்கள் பின்னெடுப்பார்கள். இந்த இடத்துல முழுக்க இளைஞர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, காங்கிரஸ்ல இருந்து, பாஜக இருந்து, இடதுசாரிகள் இருந்து, விடுதலை சிறுத்தைகளிலிருந்து, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் இயக்கம், எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் மாற்று கருத்தே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அந்த கட்சிகளுடைய போராட்டத்தை எல்லாம் தாண்டி, அவர்களுடைய குரலை எல்லாம் எதிரொலிப்பதை தாண்டி எங்களுடைய குரலை நாங்கள் எதிரொலிக்கிறோம், நாங்களே பார்த்துக் கொள்ளும் என்று இளைய சமுதாயம் விடிய நேற்று காலை முதல் இன்று வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சி என்றால் சொல்ல வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, அரசுக்கும் கூட ஒரு மிகப்பெரிய சவால் தான். எங்கே ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு 10 மாணவர்கள் கூடியிருந்தாலே அங்க ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் அப்படிங்கிற நிலைமையில ஆயிரக்கணக்கான மாணவர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அலங்காநல்லூர்ல, நெல்லையில, மெரினால, பாண்டிச்சேரியில, இன்னும் சொல்ல போனால் நூற்றுக்கணக்கான இளம் பெண்கள் கூட அத்தனை பேருமே இருந்து தங்களுடைய போராட்டத்தை அற வழியில் அமைதியான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சவால் தான் காவல்துறைக்கும் தமிழக அரசும். ஏனென்றால் எங்கேனும் ஒரு மறியல் நடந்தாலோ, எங்கேனும் அசம்பாவிதம் நடந்தாலோ, எங்கேனும் பிரச்சனை நடந்தாலோ, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டாலோ, வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டாலோ அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக என்று சொல்லி ஒரு பலப்பிரயோகத்தை அரசு மேற்கொள்ள முடியும். ஆனால் இந்த இளைஞர்கள் முழுக்க சுய கட்டுப்பாட்டோடு, மிக தீவிரமாக, மிகுந்த கட்டுப்பாட்டோடு, எந்த இடத்திலும் எந்த
சிறு அசம்பாவிதத்துக்கு கூட இடம் கொடுக்காமல் முழுமையான சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறார்கள். இத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்ததில்லை, ஒருவரை ஒருவருக்கு தெரியாது, எந்த ஊர்ல வந்திருக்கிறார்கள், யாரும் அழைத்து வரவில்லை, எந்த அணிதிரட்சியும் இல்லை. ஆனால் இத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஒரு சுயர ஒரு குரல் இருக்க முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக இது ஒரு வியப்புக்குரிய கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்கிறது. அலங்காநல்லூரிலும் சரி, மெரினாவிலும் சரி, பாண்டிச்சேரியிலும் சரி, நெல்லையும் சரி, இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலும் சரி, முழுக்க முழுக்க அவர்கள் சுய கட்டுப்பாட்டோட ஒழுக்கமாக எந்த ஒரு சின்ன அசம்பாவிதத்துக்கும் சலனத்துக்கும் கூட இடம் கொடுக்காமல் முழுக்க முழுக்க அமர்ந்திருக்கால். இப்போது அரசியல் கட்சிகளுக்கும் அரசுக்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய சவால் தான். அரசியல் கட்சியை நிறைய அவர்கள் அனுமதிக்கவில்லை. திரையுலக பிரபலங்கள் அத்தனை பேருமே முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதரவு தெரிவிக்காத திரையுலக பிரபலங்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தெரிவிக்கிறார்கள். அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு நிலைப்பாடும் அனைவரும் அறிந்த விஷயம்தான். இப்போது எல்லோருக்குமே ஆதரவு தெரிவித்த வேண்டிய நிறைவேன் கூட இருக்குது. அந்த இடத்துல பாக்குறோம். அப்படி இளைஞர்கள் இந்த ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவா அவர்கள் செட் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்று சொன்னால் மிக இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக பொறுப்பாக அவர்கள் முழுமையாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார்கள். காவல்துறைக்கு உள்ள சங்கடமே இந்த இடத்துல இதுதான். மற்ற எங்கேனும் ஒரு போராட்டம் நடக்குமே ஆனால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று அவர்களை உடனடியாக கைது செய்வார்கள். இந்த இடத்துல கைது செய்யப்பட்ட போதும் கூட அலங்காநல்லூர்ல அந்த இளைஞர்கள் ரொம்ப பொறுப்பாக நடந்து கொண்டார்கள். அவர்களை கொண்டு திருமண மண்டபத்தில் வைக்கும் போது கூட அங்கேயும் அவர்கள் அமைதியாக நடந்துட்டார்கள். ஆனா காவல்துறை இந்த இடத்துல முக்கியமா சொல்லணும், ஒருத்தர் மேல கூட எஃப்ஐஆர் போடாம மிக கவனமாக நிதானமாக காவல்துறை நடந்து கொண்டார். யாருமே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தால் அவருடைய எதிர்காலத்துக்கு அது கேள்விக்குரிய ஆகும் என்பதால் அவர்களும் கூட மிக பொறுப்பாக நடந்து கொண்டார்கள். கூட்டத்தை கலைக்க முயற்சி செய்தார்களே தவிர எங்கேயும் பலப்பிரயோகத்தை மேற்கொள்ளவில்லை. 2 நாட்களாக சென்னை மெரினாவிலும் அலங்காநல்லூரிலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலை அதுதான். அவர்கள் இளைஞர்கள் பொறுமையாக பொறுப்பாக நிதானமாக சுய கட்டுப்பாட்டோடு இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த பொதுமக்களுக்கும் தொந்தரவு இல்லை. நீங்கள் பார்க்கலாம், வாகனங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தன. எங்கேயுமே தடை தடலை, பெண்களுக்கோ குடும்பத்தினருக்கோ எங்கேயும் போக்குவரத்துக்கு எங்கேயும் பாதிப்பு இல்லாமல் முழுக்க முழுக்க சுய கட்டுப்பாடு இருக்கிறார்கள். இப்ப இந்த இளைஞர்களை நாம் என்ன என்று சொல்லி நாம் அவர்களை அகற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. அவர்கள் சாரியாக வந்து கொண்டே இருக்கிறார்களே தவிர கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறத தவிர குறைவதற்கான வழி அல்ல. இப்போது இந்த அரசாங்கத்துக்கு நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டது போல அரசாங்கத்துக்கு நிச்சயமாக ஒரு கடமை இருக்கிறது. இது சட்ட பிரச்சனை, சட்டத்தினால் மட்டுமே தீர்வு காண முடியும். இது சுப்ரீம் கோர்ட் சில இடங்கள்ல மிகவும் உறுதியாக சில நிலைப்பாடுகள் இருந்திருக்கிறது. சகாரா வழக்காக இருக்கட்டும், பிசிசிஐ வழக்காக இருக்கட்டும், அல்லது தேசிய ஜுடிஷியல் அகாடமி மற்றும் டிரான்ஸ்பர் வழக்காக இருக்கட்டும், அதுல எல்லா விஷயங்களுமே உச்சநீதிமன்றம் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறது. அப்போ உச்சநீதிமன்றத்தை கன்வின்ஸ் செய்ய வேண்டியதான், சட்டப்பூர்வமாக கன்வின்ஸ் செய்ய வேண்டியதான் நம்முடைய கடமை, அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. நிச்சயமாக இந்த போராட்டம் எந்த வன்முறையும் இல்லாமல், எந்த கலவரமும் இல்லாமல், எந்த ஸ்தானமும் இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் அகில இந்திய அளவில் அத்தனை பேரும் திரும்பி பார்க்க வைக்கும் என்பது மாற்று கருத்தில்லை. உச்சநீதிமன்றத்துடைய பார்வையும் ஈர்க்கும் என்பது மாற்று கருத்தில்லை. இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகர்கிறது என்று பார்க்க வேண்டும். அரசாங்கத்துக்கு மக்களிடம் நேரடியாக வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்லாம் சொல்றாங்க. அவர்கள் எந்த ஒரு ஆவேசமும் உணர்ச்சி தொடாமல் இருக்கிறதுனால நிச்சயமாக ஏதேனும் உயரதிகாரிகளோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ யாரேனும் வந்து மக்களை அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, எங்களுடைய ஆதரவு முழுமையாக உங்களுக்கு இருக்கிறது, ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருந்தால் ஏற்பாடுபட்டேனும் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார். அந்த உறுதிப்பாட்டில் நாங்கள் மாற்றமில்லை, அதை உச்சநீதிமன்றம் கொண்டு சென்று நாங்கள் மிக விரைவில் நல்ல தீர்ப்பை பெறுவோம் என்று ஒரு ஆறுதல் செய்தியை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அதுவரை இன்று இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய எழுச்சி மிக முக்கியமானது, மிக கவனத்துக்குரியது, மிகவும் வியப்புக்குரியது என்று கூட சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிக நிதானமாக சுய கட்டுப்பாடோடு இந்த இளைஞர்கள் தொடர்ந்து நேற்றிலிருந்து இடைவிடாமல் போராட்டம் நடத்திக் கொண்டிருப்பதை கண்கூடா பார்க்க முடிகிறது. பிரவீன், திரு பாண்டே, இப்ப நீங்க சொல்லும் போது அரசியல் தலைவர்கள் இந்த போராட்ட களத்திற்கு வருவதை இளைஞர்கள் விரும்பல அப்படின்றது தெரியுது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை இவங்க அரசியல் கட்சிகள் மீதான நம்பிக்கையை இழந்துட்டாங்களா, இல்ல இந்த போராட்டத்திற்கு எந்த விதத்திலையும் அரசியல் சாயம் பூசப்படக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்களா? என்ன காரணமா இருக்கும் பாண்டே? இரண்டாவதாக நீங்கள் சொன்ன காரணமா தான் முக்கியமா இருக்கும் பிரவீன். அதாவது அரசியல் கட்சிகள் வரலாம், அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு தேவை. அரசியல் கட்சிகள் இல்லாமல் அரசாங்கம் இல்லை, அரசியல் கட்சிகள் இல்லாமல் நாடு இல்லை. பல சந்தர்ப்பங்கள்ல இளைஞர்களுக்கோ அடுத்த தலைமுறையினருக்கோ பல்வேறு சமயங்கள்ல நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும்போது இடதுசாரி இயக்கங்கள் போன்ற பல இயக்கங்கள் தான் பல நுணுக்கமான போராட்டங்களை முன்னெடுத்து சென்று அரசியல் கட்சிகளுக்கு தான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றன. சோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், இடதுசாரி ஆகட்டும், எல்லா கட்சிகளுடைய ஆதரவு நிச்சயமாக தேவை. ஆனால் கட்சிகள் வரும்போது அதுக்கு உடனடியாக அரசியல் சாயம் பூசப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கட்சி தலைவர் வந்து விட்டார், அந்த கட்சி தலைவர் வரவில்லை, இவர்கள் ஆதரிக்கிறார்கள், இவர் எதிர்க்கிறார்கள், இவர் இந்த தலைவர் பார்க்கவில்லை என்றெல்லாம் அரசியல் சாயம் பூசப்படும். எனவே அந்த போராட்ட களம் திசை திரும்பிவிடலாம். இப்போ அது போக அதுல வேற கட்சிக்காரர்கள் வந்தாங்கன்னா ஏதோ அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் கூட யார் காரணம் என்று யாரையுமே சொல்ல முடியாது. இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரத்துக்கு மேலாக அலங்காநல்லூர்ல தொடர்ந்து நடக்கக்கூடிய போராட்டமும் 24 மணி நேரத்துக்கு மேலாக மெரினால நடக்கக்கூடிய போராட்டமும் எந்த சின்ன அசம்பாவிதம் சலனம் இல்லாமல் நடப்பதற்கான காரணம்
காரணம் முழுக்க முழுக்க அந்த இளைஞருடைய கட்டுப்பாடு. ஒருவேளை அரசியல் கட்சியினர் வருவார்களே ஆனால் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் இவர் காரணமா அவர் காரணமா என்று மாற்றி மாற்றி சண்டை போட்டுக் கொண்டுவதே காரணமே தவிர ஒரு வேறு பிரச்சனையாக மாறிவிடுமே தவிர ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற முக்கியமான பார்க்க வேண்டியிருக்குது. எனவே அரசியல் கட்சிகள் வேண்டாம் என்று எடுத்த நிலைப்பாடு ஒரு வகையில் சரிதான் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது பிரவீன். ஏன்னா எந்த ஒரு சாயமும் பூசப்படக்கூடாது என்பதுதான் இவருடைய எதிர்பார்ப்பு. அது மிகச் சரி என்று கூட தோன்றுகிறது.